டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை திருப்புவனம் காவல் நிலையம் கொலை தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருப்புவனம் கொலையில் இரத்தக்கரை விலகாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். என்ன செய்தாலும் ஸ்டாலின் அரசின் மீது படிந்த இரத்தக்கரை விலகாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு இணையானது என்று போற்றப்பட்ட தமிழக காவல்துறை தற்போது இப்படி ஆகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திருப்புவனம் காவல் நிலைய கொலை என்ன செய்தாலும் ஸ்டாலின் அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இந்த இரத்தக்கரை விலகாது என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை என்று தமிழக போலீசார் பாராட்டப்பட்டனர். அதிகாரம் படைத்த சிலருக்கான அடியாள் படையாக தற்போது செயல்பட்டு வருவதாக அவர் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். திருப்புவனத்தில் நடைபெற்ற இந்த அத்துமீறல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அன்புமணி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அஜித்குமாரை விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்திய காவலர்கள் மனித மிருகங்களாகவே மாறி இருக்கின்றனர் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அஜித்குமாருடைய உடலில் 44 காயங்கள் இருந்ததாக அந்த இடைக்கால உடற்கூறு ஆய்வறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது எனவும் கை கால்கள் தொடங்கி உச்சந்தலை வரை காயங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணையின் போது வாயில் 5 முறை மிளகாய் பொடியை தூவி அடித்துள்ளனர் என்றும் அந்தரங்க உறுப்புகளிடம் மிளகாய் பொடியை கொட்டி கொடுமைப்படுத்தி இருப்பதாகவும் உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகாரம் படைத்தவர்களுடைய கூலிப்படையாக காவல்துறை செயல்பட அனுமதித்து அப்பாவி இளைஞர் விசாரணை என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை வேடிக்கை பார்த்தது, கொலையை மறைக்க முயன்றது என ஏராளமான தவறுகளையும் குற்றங்களையும் தமிழக அரசு செய்திருப்பதாகவும் இப்போது இளைஞருடைய குடும்பத்திற்கு சில உதவிகளை செய்து அனைத்தையும் மூடி மறைக்க தமிழக அரசு துடிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்பாவி இளைஞரை அடித்து விசாரணை நடத்த தூண்டிய இந்திய ஆட்சி பணி அதிகாரி யார் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் எனவும் இதில் தொடர்புடைய காவல்துறை உயரதிகாரிகள் அனைவரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதுடன் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.